ஹாய் திஸ் இஸ் போனா ஆரி கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான மேங்கோ அண்ட் பார்டர் வச்சு ஹெவியான பார்டர் வச்சு ரொம்ப அழகான டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் மேலேயே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனோட ஃபுல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரிக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அவங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் ஷேரிங். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கடுத்தது சுகர் பீட் லோடிங் வந்து 4 சுகர் பீட் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணியிருக்கோம். திரும்ப சுகர் பீட்டில் 1 லைன் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோன் செயினில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிங்கிளாக வச்சு லாக் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டோன் செயினை. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் ஒர்க்கு தான். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இந்த டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ மேங்கோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹைலைட்டிங் பண்ண போகிறோம் மேங்கோவை. இப்போ ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 3 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அது மேலே சுகர் பீட் லோடிங் கொடுத்துட்ருக்கோம். திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு திரும்ப ஒரு சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தருவோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயும் போட்டுட்ருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் போட்டு ப்ளவுசஸ்லாம் போட்டு ப்ரைடல் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்லைன் ஆரி கிளாஸ் இல்லைனா ஆஃப்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் ஜிக்ஸாக்டில் நம்ம திரும்ப சுகர் பீட்டில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஜிக்ஸாக்டில் போடும்போது ஷார்ப்பாக இடத்துல ஒரு லாக் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அந்த லாக் பண்ணிட்ட பிறகு தான் கீழே வந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும். ஸோ லாக் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஜிக்ஸாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வராது, யூ மாதிரி பெண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஷார்ப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று போடுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக லாக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்குக்கும் நடுவில் ஒரு 3 mm பீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 mm பீடு வந்து கண்டினியூ லைனாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 mm பீட்ஸ் கொடுத்துட்ட பிறகு நம்ம திரும்ப பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பார்டரையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம வந்து ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு இதுலேயும் திரும்ப நம்ம பார்டர் போட போகிறோம். 1 லைன் சுகர் பீட், திரும்பவும் அதே ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அதே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு நடுவில் 3 mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கீழே வந்து நம்ம குட்டி குட்டியாக செக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்கேலில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம திரும்ப இன்னொரு லைன் போட்டோம்னா நம்மளுக்கு குட்டியான செக்குடு பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மேங்கோ டிசைனை வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். நிறைய வந்து நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை பண்ணுறோமே. ஸோ சுகர் பீட் வந்து நல்ல குவாலிட்டியான சுகர் பீடாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேடாக இருக்கிற சுகர் பீட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இன்சைடில் வந்து நம்ம இந்த மேங்கோவை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம்.
மேங்கோ ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லோடிங் கொடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்தாச்சு பாருங்கள் லோடிங்கு. இப்போது இதில் வந்து ஒரு ஃப்ளவர் சாரியில் வர ஃப்ளவர் பேட்டர்னை நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் சாரியில் வர குட்டியோடு அந்த ஃப்ளவரை வந்து ட்ரேசிங் எடுத்துகிட்டு இப்போ இந்த ட்ரேசிங் வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ட்ரேசிங் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸு அண்டு சக்ரா ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக பக்கத்தில் அப்படியே கொடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கீழே அந்த செக்குடு பேட்டர்னில் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ பிகினராக இருக்கவங்க கூட இந்த டிசைனை போட்டு முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு டிசைன் தான் இது. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செக்குடு வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டீல் ஸ்கேலில் வந்து நம்ம அதே அளவை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கு நடுவில் சென்டராக நம்ம டிவைட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான செக்குடு வந்து ரொம்ப அழகாக கிடச்சிரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புட்டாஸில் நம்ம ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம சுகர் பீட்டில் நம்ம அந்த மேலே இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டு ஜர்கான் ஸ்டோனு சக்கரா கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில். ஜரி த்ரெட் வந்து டயாலஜி அந்த பிராண்டு யூஸ் பண்ணுறோம். பேசிக் பிகினராக இருக்கவங்க மம்தா பிராண்டு யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் வரும். மம்தா பிராண்டுன்றது நல்ல பிராண்டு தான். அது வந்து உங்களுக்கு பேசிக் பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ கட்டாயம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மம்தா பிராண்டு யூஸ் பண்ணுங்கள். டயாலஜி பிராண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபெமிலியராக, அதாவது ஆரி ஒர்க்கில் நல்லா போடுறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக வரும், நீங்கள் கஸ்டமருக்குலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா டயாலஜி பிராண்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மேங்கோ டிசைனுக்கு நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்டர்லேயும் திரும்ப க்ரீன் கலரில் கொடுக்குறோம். ஏன்னா சாரீ பார்த்தீங்கன்னா பார்டரில் லைட்டாக க்ரீன் கலர் வந்து டச் ஆகி வருது, அதனால க்ரீன் கலர் கொடுக்குறோம். இப்போ இந்த செக்குடு பேட்டர்னில் ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து நடுவில் வந்து எம்டியாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. மேலே மட்டும்தான் லாக் போடணும், எண்ணாட் போட்டிருக்கேன். கீழே வந்து எண்ணாட் போடுறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே எண்ணாட் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து வெளியே தெரிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கீழே வந்து எண்ணாட் போட மாட்டோம், மேலே மட்டும்தான் எண்ணாட் போடுவோம். எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம அது செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம சுகர் பீடில் நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த லைனில் நம்ம ஒரு லைன் கொடுக்க போகிறோம் சுகர் பீடில்.
சென்டரில் ஒரு ரைஸ் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு ரைஸ் பீடு எண்ணாட் போட்டுட்டு இப்போ மேலே வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம சக்கராவும் இந்த ஜர்கான் ஸ்டோனும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனலாக. ஏன் சக்கரா ஜர்கான் ஸ்டோன் முன்னாடியே கொடுக்கல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கஸ்டமர் வந்து ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ ஸ்டோன்ஸ் ஒட்டலாமா வேணாமான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நம்ம சக்கராவும் ஸ்டோனும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பிகினிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் நீட்டில் நல்லா செக் பண்ணி நல்லா பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் புட்டாஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வரப்போகுது. 4 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 சுகர் பீட், அதுக்கப்புறம் 4 சுகர் பீட், சென்டரில் 5 சுகர் பீட். அந்த கவுண்டிங்கில் தான் இந்த சுகர் பீட்டை லைனில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த புட்டாஸும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இன்னும் பாக்கி தான் இருக்குது, கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. அந்த ரெட்டுக்கும் அந்த கோல்டனுக்கும் சூப்பர் பயங்கர காம்பினேஷனாக இருந்துச்சு இந்த டிசைனு. கஸ்டமரும் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறப்போ. அவங்க வந்து கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேங்கோ வந்து ஃபில்லிங் கேட்கல. மேங்கோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியே அவங்க வந்து கேட்கலாம், ஹைலைட்லாம் வேண்டாம் எங்களுக்கு இந்த இதுவே போதும் இந்த காஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எக்ஸ்ட்ராவாக அந்த மேங்கோ வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பார்த்தோன்னே கஸ்டமரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சக்கரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் திரும்பவும். இப்போ இதில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் நெக்லேயும் நம்ம மேங்கோ மாதிரி கொடி பேட்டர்ன் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிட்ட பிறகு இப்போ பேக் டிசைன் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவோட ஃபுல் வியூ பார்த்துடலாம். இப்போ ஸ்லீவோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஜர்கான் ஸ்டோன்ஸில் ஒட்டி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். பேக் நெக் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேங்கோ டிசைன் போட்டு லட்கான் போட்டிருக்கோம். இந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, see you, டாட்டா.